அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உள்ள தொழில்நுட்பத்தில் எப்படி எல்லாம் மோட்டார் வாகனம் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்குன்னு நீங்க கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல எப்படிலாம் கார்கள் எல்லாம் வரப்போகுது, எப்படிலாம் உலகம் இயங்க போகுது, அது மட்டும் இல்லாம இப்ப எதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ செம்மையா வந்திருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசியிலையும் வீடியோ பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் நாங்க அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருந்தோம். இதை பாருங்க, இந்த கார் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருக்குன்னு. இந்த மாதிரிலாம் ஒரு காரை நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா இதில் சிங்கிள் பேர் தான் பயணிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு கரெக்டாக உங்களை இறக்கிட்டுரும். அப்படி ஒரு கார் தான் இந்த காரு. இந்த காரை கண்டுபிடிச்சி இன்னைக்கு பெரிய சாதனையில் நிகழ்த்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளில் இப்போ இயங்கவும் ஆரம்பிச்சிச்சு. இந்த காரு நீ எங்கே இருந்தாலும் சரி, அங்கே நேராக பெரிய பெரிய மிதவையில் கப்பல்கள் இல்லை எங்கே போகணுன்னாலும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டோம். அதே போல் தான் இந்த காரை பாருங்கள், பார்க்கும்போது செம ஸ்டைலாக இருந்திருக்குல்ல. இதை போகும்போது தரையில் போகும்போது சாதாரணமாக ஒரு காராக மாறிக்கும். அதே நேரத்தில் மேலே பறக்கும்போது தன்னை ஒரு விமானமாக மாற்றிக்கிற ஒரு சக்தி படைச்சது தான் இந்த கார். அதே போல் தான் இந்த காரை பாருங்கள். அதே போல தான் இந்த காரை பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மலா ஹெலிகாம் எப்படி இப்ப பறந்துட்டு இருக்கோ அதே ஸ்டைல கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. இதனால இதுல பல தொழில்நுட்பங்களை இப்ப புகுத்தி பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல கொரியர் முதற்கொண்டு எல்லாமே இது அனுப்பலாமா. அதே போல மனிதர்களும் இப்ப ஜாலியா பறந்துட்டு எப்படி தெரியலாம். அதே போல இதை பாருங்க, இதை பார்க்கும்போது நீங்க திகைச்சு போவீங்க. ஒரு பிரம்மாண்டத்தை படைக்க போறாங்கன்னா நீங்க ஆச்சரியப்படணும். இது உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையை ஆச்சரியப்படுவீங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு கப்பலையே தூக்கிட்டு போற மாதிரி ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட வடிவமே பயங்கர ஒரு ஸ்டைலா இருக்குல்ல. ஆனா உள்ள எல்லாமே இருக்குது பயங்கர ஒரு ஸ்டைலாவும். பார்க்கும்போது நமக்கு பிரமிக்கக்கூடிய பார்ல இருந்து ஹோட்டல்ல இருந்து அதாவது ரெஸ்ட் எடுக்கிறது, ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு பல விஷயங்கள் நிறைஞ்சதான் இந்த விமானம். இந்த விமானத்தை கண்டுபிடிச்சி இப்ப ஃபியூச்சர்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 2050க்குள்ள இது உலகத்துல ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க. இது பறக்கும் போதும் செம ஒரு ஸ்டைலா நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அப்படிதான் பறந்து போய் ஒரு ஸ்டைல உருவாக்கும். இப்படிலாம் உலகத்துல பயங்கரமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. அதே போல இதை பாருங்க, இந்த விமானம் எப்படி பறக்குதுன்னு. இப்படிலாம் உலகத்துல பயங்கரமா கண்டுபிடிப்பை நிகழ்த்தி அசத்திட்டு இருக்காங்க. அதே போல இதை பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போவீங்க. இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற பிரம்மாண்டமான சில வாகனம் தான் இந்த வாகனங்கள். இந்த வாகனங்களை நீங்க பார்க்கும்போது நீங்க உறைஞ்சு போவீங்க. அந்த அளவுக்கு செம ஒரு ஸ்டைலான தான் இது. இதை பாருங்க, ஹெலிகாப்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை கண்டுபிடிச்சி செம ஒரு ஸ்டைலா அத்திருக்காங்க. இதை பார்க்கும்போதும் செம ஒரு சூப்பரா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கார் ஸ்டைல்ல அப்படியே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தை இப்ப பூத்திருக்காங்க. என்னன்னா அந்த ஒரு பெரிய வீல் சுத்துறதுதான் இப்ப பிரச்சனை, இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும். அதனால மேல ஒரு வடிவத்தை அமைச்சு அது வெளியில சுத்தாம ஒரு பாக்ஸுக்குள்ளேயே சுத்துற மாதிரி புதிய கண்டுபிடிப்புல நிகழ்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை நிகழ்த்தி பெரிய ஒரு சாதனையை படுத்திருக்காங்க. இதை பறந்து பார்த்து பல விதங்கள்ல இது உதவி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா எரிபொருள்ல இருந்து எல்லாமே செம்ம ஒரு சூப்பரா வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த காரு. இந்த கார் பார்க்கும்போது செம ஒரு ஸ்டைலாக இருக்கும். அடுத்து இந்த காரை பாருங்க. இந்த காரை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கார் கிடையாது. அதாவது நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணுன்னாலும் வீட்டில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணால் போதும். அது பாட்டுக்கு போயிட்டு கரெக்டாக எது டெலிவரி பண்ணணுமோ அதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே சூப்பராக வரும். அந்த அளவுக்கு செம்மையான ஒரு கார் தான் இந்த காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக கொண்டு நிப்பாட்டின ஒருபடி அதில் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தானா ஓப்பன் ஆயிரும், அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். இந்த மாதிரிலாம் செம்மையா கண்டுபிடிச்சு அசத்திட்டு இருக்காங்கன்னா பாத்துங்க. அதே போல இந்த காரை பாருங்க. இந்த காரு இது ஒரு பறக்கும் காரு. பார்க்கும் போதே செம்மையா இருக்குல்ல. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா கிடையாது. தண்ணியில இருந்து, நிலத்துல இருந்து, நீர்ல இருந்து எதுல வேணாலும் புகுந்து விளையாடுறது தான் இந்த காரு. இந்த பறக்கும் காரை பார்த்தா நீங்களே ஆச்சரியத்தின் உச்சிக்கே போவீங்க. அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயங்கரமா வடிவமைச்சு
இப்போ வந்து சாதனையை புரிஞ்சிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆச்சரியப்படணும். அதாவது தண்ணியில் போகும்போது படகாகவும், வானத்தில் பறக்கும்போது விமானமாகவும், தரையில் போகும்போது காரமாக மாதிரி செம்ம ஒரு சூப்பராக இருக்கும். அதே போல் தான் டீப் ஃப்ளைட்டிங். இந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது உங்களுக்கு செம ஒரு ஆச்சரியமா இல்லை? அதாவது கடலுக்குள்ள எப்படிலாம் வந்து சுறா மீன்கள், பெரிய பெரிய திமிங்கல்லாம் வந்து போகுமோ அதே மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து தண்ணியில் கடலுக்குள்ள பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து போவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாதனைகளை வந்து நீங்கள் பார்க்கும்போதே ஆச்சரியத்தின் உச்சிக்கே போவீங்க. அதே போல் ராக்கெட் வேகத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பறக்கும். எல்லாமே சென்சார் மூலியமாக வந்து இயங்கிட்டு இருக்கு. 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட ஒரு செகண்டில் அப்படியே வந்து நிற்குமா. அந்த அளவுக்கு செம்ம ஒரு சூப்பரான கார் தான் இந்த காரு. அடுத்து இதை பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இது வீட்டில் ஒரு ரூமில் எப்படி வந்து இருப்போமோ அதே போல் வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க. இது வடிவமைச்சு செம்ம சாதனையும் புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா ரோட்டுக்கு மேலே 2 அடிக்கு மேலே 1 அடிக்கு மேலே அப்படியே பறந்து போயிட்டு இருக்கோம். இதுக்கு வீல் எதுவுமே தேவையில்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பானது. எந்த ஒரு வாகனம் வந்தாலும் அப்படியே வந்து ஒதுக்கிட்டு போயிருமா. பலகட்ட சோதனைகள் செஞ்சு இது வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நேராக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அப்படியே வந்து வெளியே போகலாம். அதே போல் எங்கெங்கெல்லாம் பறந்து அதாவது எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே நடக்காத அளவுக்கு செமையை வடிவமைச்சு சாதனையை புரிஞ்சிருக்காங்க. பலவிதமான சென்சார்களும் இதில் வந்து பொருத்தி செம்மையாக வந்து வடிவமைச்சிட்டாங்க. அதாவது எங்கே போனாலும் அப்படி ஒரு சென்சார் வந்து வேலை செய்யுமா. நீங்கள் பக்கத்தில் வந்து கார் வந்து போதுன்னு எதுவுமே பயப்பட தேவையில்ல. அந்த மாதிரியான கண்டுபிடிப்பு தான் இந்த கண்டுபிடிப்பு. அடுத்து இதை பாருங்க. இதை பார்க்கும்போது செம ஒரு ரசத்தெல்லாம் இருக்கும். இந்த காருடைய ஸ்டைலே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்படிலாம் வந்துருக்குன்னு. இருக்கிற கார்கள்லே இந்த கார்கள் தான் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்க போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னும் பயங்கரமாக வந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து கீழே போயிட்டு இருக்கும் போதே அப்படியே வந்து மேலேருந்து எழும்போம். இந்த மாதிரியான பறக்கும் கார்கள், பிரம்மாண்ட கார்கள் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி வைக்க வரப்போகுது. இதெல்லாம் கண்டுபிடிச்சு சாதனையும் புரிஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லையும் அரபிக்கண்டைகள்லையும் இதை சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. செம்மையாக வந்து இருக்குது. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி கீழே தான் போகணும்ல, எல்லாமே சென்சார்கள் நிறைஞ்சது தான். கீழே போகணுன்னா அப்படியே கீழே இறங்கிக்கும். அதே போல் மேலே போகணுன்னா மேலே போவோம். பாலம் இருந்ததுன்னா அப்படியே கீழே இறங்கிக்கும். கீழே வந்து நிறைய பஸ்கள் போச்சுன்னா, கார்கள் போச்சுன்னா அதையெல்லாம் தாண்டிட்டு பயங்கரமாக போகிறது தான் இந்த பிரம்மாண்ட கார். இது வந்து சாதாரணமாகவே இதில் எல்லாமே வந்துருக்கும். ஹோட்டல் மாதிரியே இது வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனுடைய கார்களை பாருங்கள் எப்படி வந்து கரெக்டாக போய் ஸ்டாப் ஆகுதுன்னு. அதே போல் சென்சார்கள் பக்கத்தில் கார்கள்லாம் இருந்ததுன்னா அப்படி அப்படியே வந்து அதை வந்து எடுத்துட்டு அழகாக பயணிக்கும். இப்படி ஒரு பயணம் இன்னும் 20 வருஷத்தில் நம்ம எல்லோரும் அனுபவிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஏதாவது கார்கள் மோதினா கூட அப்படியே அது தானாக வந்து காலை வந்து எடுத்துக்கும். இன்னொரு கால் அதை ஸ்ட்ராங் படுத்திக்கும். இந்த மாதிரி செம்ம ஸ்டைலான அசத்தலான கண்டுபிடிப்புகள்லாம் மனிதர்கள் நிகழ்த்தி பெரிய சாதனைகளை புரிஞ்சுட்டாங்க. இது 2050க்குள்ள இதெல்லாம் வந்து உலகத்துல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இதை நினைக்கும் போதே நமக்கு உடம்பு ஃபுல்லா புல்லரிக்குதுல. இந்த மாதிரிலாம் உலகம் மாறப்போகுதுன்னு நினைச்சா ஆச்சரியத்தின் உச்சிக்கே போவீங்க. அடுத்து இந்த 2 வீலரை பாருங்க. இந்த 2 வீலரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படிலாம் ஒரு 2 வீலர் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு. நீங்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு 2 வீலர் தான் இந்த 2 வீலர். இந்த 2 வீலரில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்ல. அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு 2 வீலர் தான் இந்த 2 வீலர். இதை கண்டுபிடிச்சி ஓட்டியும் சாதனை படுத்திருக்காங்க. அதாவது உள்ள இருக்கிறவர்களே உங்களுக்கு எதுவுமே வந்து அது ஆகாத அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான கண்டுபிடிப்புகள் தான் இந்த கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகள்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்துருக்குது. எந்த ஒரு பஸ்ஸுக்காரும் மோதவே முடியாதுன்னா அந்த அளவுக்கு பாத்துங்க. சென்சார் எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் சென்சாரே ஒர்க் ஆகலனாலும் இதோட வடிவமைப்பு இதை வந்து நமக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு பயங்கரமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 2 வீலர்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறது தான் இந்த 2 வீலர். இந்த 2 வீலர் வடிவமைப்பு பாருங்க, ஒரு கார் மாதிரி பயங்கரமா வந்திருக்குல்ல. இதுதான் இனி ரோட்டை வந்து ஆக்கிரமிக்க போறது இந்த கார் தான், இந்த 2 வீலர் தான். இந்த 2 வீலர் பார்க்கும் போதும் செம்ம ஒரு ஸ்டைலா இருக்கும். அதே போல நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வேணாலும் பறந்துகிட்டே இருந்திருக்கலாம். இவட வீல்லேருந்து கார் மொத்தமும் சென்சார்ல இருந்து இயங்கும். அந்த அளவுக்கு செம்ம ஒரு சூப்பரானது தான் இந்த கார். இந்த காரில் நீங்கள் நினைக்கலாம் சென்சார் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் எல்லா இடத்துலையுமே இதோட சென்சார் வந்து பயங்கரமாக வந்து பொறுத்திருக்காங்க. ஒன்று இயக்கம் மறுத்தாலும் இன்னொன்று டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இந்த காரோட இயக்கம்.
இந்த காருடைய ஸ்டைலே பாருங்க, இந்த வீல்லாம் பாருங்க. இப்படிலாம் ஒரு டூ வீலர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைச்சா உண்மையா நீங்க பிரமிச்சு போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டூ வீலர் தான் இந்த டூ வீலர். இந்த டூ வீலருக்கு எப்படிலாம் என்ஜின் பொறுத்திருக்காங்க பாருங்க. நீங்க ஹெலிகாப்டரை விட பயங்கர ஃபாஸ்டா பொருத்தும். அதே நேரத்தில் கார் வந்து மோதின பிறப்பு எப்படி அது ஒதுங்கி தானா போகுதுன்னு பாருங்க. இப்படிதான் உலகத்தை பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது. எவ்வளவு பெரிய கார் மோதினாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் அது ஒதுங்கக்கூடிய பரிணாமத்தையும் இது வந்து வடிவமைச்சிருக்காங்க. உலகம் எந்த அளவுக்கு முன்னேறுக்குன்னு பாருங்க. பொதுவாக உலகத்துல இன்னும் 10 வருஷத்துல பயங்கரமா வந்து வளரப்போறது பறக்கும் கார்கள். அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி ஃப்ளைட்ல இன்னைக்கு எப்படி பயணிக்கிறோமோ அதே போல இன்னும் கொஞ்சம் நல்ல கார்கள் எல்லாம் விமானத்துல வந்து பறக்கும். அது மட்டும் இல்லாம அரபிக் கண்ட்ரி மட்டும் இல்லாம ஒரு சில நாடுகள்ல இப்ப பறக்கும் காரே வந்து விட்டாங்க. இதோட மட்டும் நிக்கல, சாலை விதிகளை வானத்துல எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் இப்ப வந்து வழி வகுத்துட்டு இருக்காங்க. நண்பர்களை பார்த்த வீடியோல எந்த வீடியோ செம்மையா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் தமையும். நன்றி, வணக்கம்.